எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா யாராவது அந்த ஃபீல்டுக்கு உள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள அரவணைக்கணும், அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு தெரியலன்னா வந்து கற்றுக் கொடுக்கணும், அவங்கள பார்த்து வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லாமல் வழி விடணும். வைத்தறிச்சலாக வந்து இவன் வரான் இவெல்லாம் வரான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் பிழைக்கணும் அப்படின்னு இருக்கவே கூடாது. அப்படி தான். ஆனால் ஒரு ஃபீல்டில் மட்டும் அது கொஞ்சம் கம்மி தாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சினிமா ஃபீல்டில் ஒரு புது வரவு ஒருத்தர் நடிகர் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கும் ஒரு திறமை இருக்குங்க. இப்போது உங்களோட இடம் உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் வந்து நம்பினீங்க அப்படின்னா யாரை பார்த்து நீங்கள் இன்செக்யூர்டாக ஃபீலே பண்ண மாட்டீங்க. இந்த யூடியூபர் வரானா அவன் தனித்துவமாக வேறு மாதிரி பண்ணுவான், என் தனித்துவம் என் இடம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஐயோ அன்றைக்கே அவனோ டேபிளில் தட்ட வேணாம், இயர்ஃபோனில் காது வலிக்குதுன்னு சொன்னால் மறந்து தட்டிட்டேன், இதுக்கு மேலே கையை எப்படியே வச்சுட்டு பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்றைக்கி சினி ஃபீல்டில் புது புது நடிகர்கள்லாம் உள்ளே வராங்க அப்படின்னா அந்த பழைய நடிகர்கள்லாம் வந்து அவங்களோட ஈகோவால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அந்த இடத்துல வைக்கணும், தள்ளி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி தான் வந்து ரீசண்டாக நடிக்க வந்த ஒரு புதுமுக நடிகர் ஹெச் ராஜா. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா எடிட்டர் அந்த தமிழில் போட்டு விடுங்க. ஹெச் ராஜா அவர்கள் வந்து படம் நடிக்க வர்றாரு. கந்தர் மலை அப்படிங்கிற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே நான் கூட ஒட்டு மீசை தாங்க வச்சுருக்கேன். அவர் வந்து 6 மாதம் வந்து ஜிம்முக்கு போய் அந்த மீசையெல்லாம் வளர்த்து உண்மையான மீசையோட முறுக்கு மீசையோடு வந்து நடிச்சிருந்தார். அந்த படத்தோட முன்னோட்டம் ஒரு பாட்டெலாம் வந்துச்சு. அதை பார்த்து நான் என்ன பண்ணேன், மக்கள்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரெல்லாம் நடிக்கிறது ஏங்க உங்களுக்கு எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. மக்களே உங்களுக்கு புரியவே மாட்டேன். அவர் நீங்கள் ட்ரோல் பண்ணிங்க கிண்டல் பண்ணிங்கன்னா அந்த படம் அப்படியே நின்று போயிட்டா என்ன பண்ணுறது? அவரோட நடிப்பை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் இல்லையா? அதனால் வந்து விடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணி அவங்கள மேலே வர வைங்க. அப்போ தான் அந்த படம் முழுமையாக முடிஞ்சு வெளில வந்து நம்ம அதை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு புதுமுக நடிகராக ஒரு ஜூனியராக வர்றாரு அப்படின்னா ஹெச் ராஜாக்காக நான் வந்து அன்றைக்கி இங்கே வாழ்ந்து வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்காக நான் நின்னேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னொரு பட்டறையிலேருந்து ஒரு புது முக நடிகர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ராஜாவாவது இந்த ரோலுக்காக இந்த படத்துக்காக வந்து ஜிம்முக்கு போய் மீசை வளர்த்தாரு. பட் இவர் வந்து மீசைக்கே வந்து பெயர் போனவர். நீங்கள் என்னங்க அருவா மீசை, முறுக்கு மீசை, அதுக்கப்புறம் டெலிஃபோன் மீசை, கத்த மீசை, அப்புறம் உல்வரின் மீசை, அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? என் தலைவன் உலகத்திலே முதல் முறையாக ஒரு மீசையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுதான் வந்து இரா மீசை. எராக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்ல் இருக்குல்ல, அந்த மீசையை வந்து கம்பீரமாக வச்சுட்டு நம்ம புலிகேசி மீசைக்கே வந்து பார்த்திங்கன்னா டஃப் கொடுக்குற அளவுக்கான ஒரு மீசையோடு வந்தவர் நம்மளுடைய ஐயா தான். அந்த ஐயா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து படம் நடிக்க வராரு அப்படிங்கிறப்போ வந்து யாருமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அவர் படம் நடிக்க வரணும், அவர் படம் நடிக்கணும். ஏன்னா எவ்வளோ நாள் தான் வந்து திரை மறைவிலே இருப்பார் அவர், எவ்வளோ நாள் தான் புத்தகங்களே எழுதுவார், எவ்வளோ நாள் தான் பயிற்சி பட்டறையே இது பண்ணுவார், எவ்வளோ நாள் தான் தமிழில் புது வார்த்தைகளுக்கான அர்த்தம்லாம் கொடுப்பார். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாட்டு கேவலமாக ஒரு புனிதமான ஒரு உறவு வந்து கள்ளக்காதல்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கடந்த உறவு, எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. நம்மளுக்கே அது மாதிரி ஒரு உறவுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுற அளவுக்கு வந்து செம்மையாக வார்த்தைகள்லாம் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமூகத்தில் விளைவித்தவர், பல புரட்சி திருமணங்களை நடத்தியவர். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னின்று தேர்தல் அரசியல் செய்யாமல் தன்னுடைய கொள்கையில் பிடிப்பாக இருந்து பல பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய பேச்சினால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய பட்டறையில் கூப்பிட்டு அங்கேருந்து வெளியில் நிறைய கட்சிலாம் கூட நிறைய பேர் வந்து தொடங்கியிருக்காங்க. இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இவர் இன்றைக்கி வந்து அவரோட பணிகள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தன்னுடைய முகத்தை தன்னுடைய நடிப்பு திறமையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சினிமாக்குள்ளே வராரு அப்படின்னா ப்ளீஸ் யாராக இருந்தாலும் அவர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் நம்மளுக்கு புதுமுக நடிகர்கள் தேவை. இங்கே ஒரு பிரெயின் ட்ரெயின் இருக்குது. அவன் காந்தாரா எடுக்கிறான், புஷ்பா 2 எடுக்கிறான், கேஜிஎஃப்ன்றான், கடுப்பாக இருக்குது. அகண்டா 2ன்னு வேறு ஏதோ படம் வருதான். நம்மள்கிட்ட பிரெயின் ட்ரெயின் இருக்குங்க. புதுமுக நடிகர்கள் வரணும், அவங்க மூஞ்ச பார்த்தா தான் புது புது கதைகள்லாம் தோணும். அப்படி இருக்கிறப்போ வந்து ஐயா வந்து நடிக்க வர்றது அப்படிங்கிறத யாரும் தடுத்து நிறுத்திடாதீங்க. சரி, ஐயா என்ன மாதிரி ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் காந்தா படத்தை பற்றி நான் பேசி ஆகணும். காந்தா படம் வந்து பல பேரை வந்து எப்படி ஏமாத்துச்சுன்னா இது வந்து நம்ம எம்கேடி படம், தியாகராஜ பாகவதர் படம், அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி வந்து வாழ்ந்து வீழ்ந்தார் அப்படிங்கிறத பற்றி, அந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கை பற்றி தான் இருக்க போதுன்னு பல பேர் மாதிரி நானும் போய் ஏமாந்து பார்த்தேன். பட் அது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் மூவியாக இருந்துச்சு. பட் அந்த படத்தோட அந்த தீம் அது எம்கேடி படமாக இருக்கலாம். அதில் வந்து சில சீன்ஸ்லாம் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வரதுனால நம்ம லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு ப்ளஸ் எம்கேடி அவர்களுடைய வாழ்க்கை, என்எஸ்கே அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி திருப்பி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் எல்லாருமே வந்து பேட்டி கொடுப்பாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து வெளில வந்துட்டுருக்கு. வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தந்தி பேப்பர் படிக்கிறவங்களாம் தெரியும், லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு வழக்கை பற்றி எல்லாருமே தேடி வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கை சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய படத்தில் நம்ம ஐயா வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. அவர் வந்து என்ன ரோல் பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. மேபி லக்ஷ்மிகாந்தனோட ரோலே பண்ண போகிறாரா அப்படின்னு தெரியல. சரி, இந்த லக்ஷ்மிகாந்தன் யாருன்னு பார்க்கலாம். அதாவதுங்க சூப்பர் ஸ்டார்ஸ்
எம்கே தியாகராஜ பாகவதரும் என்எஸ்கே இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க. இப்போலாம் வந்து இவ்வளோ ஊடகங்கள் இருக்குது, ஆளுக்கு விஷயத்தெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான். படம் வந்து டேரக்டருக்கு தெரியுது முன்னாடியே வந்து இதான் கதைன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நடிகை யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பைல்வான் மாதிரிலாம் வந்து உட்காந்து தயிர் சாதம் சாப்பிட்டு கொண்டே சரக்கடிக்கும் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி பல டாப் 10 லிஸ்ட்டை வந்து பைல்வான் போட்டுப்பார். அந்த காலகட்டத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பைல்வான் தான். அவர் யாருன்னா அந்த லக்ஷ்மிகாந்தன் அப்படிங்கிறவர். ஏன்னா பிரிண்ட் மீடியம் மட்டும்தான் இருந்தது, டிவிலாம் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது அந்த காலகட்டத்தில் 30s 40s நினைக்கிறேன். அப்போலாம் வந்து இந்த பத்திரிகை மூலியமாக வந்து எல்லா விதமான பத்திரிகையும் இருக்குல்ல, அதில் இந்த மஞ்சள் பத்திரிகை அப்படிங்கிற மாதிரி கிசு எழுதக்கூடியவராக இந்த லக்ஷ்மிகாந்தன் இருக்கார். அப்படி இருக்கிறப்போ அன்றைக்கி ஒரு 10 பத்திரிகை இருக்குது, இந்த மாதிரி வந்து புக்ஸ் வருது அப்படின்னா வந்து எல்லாத்தையும் மக்கள் வாங்கி படிச்சுருவாங்க. ஏன்னா படிப்பு ஆர்வம் மட்டும் இல்லாமல் பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுனால அதுவும் கிசுலாம் எழுதுனா அதுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்கும்ல, அதை வாங்கி படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயம் வெளில பரப்பி பட்டுன்னு காட்டு தீ மாதிரி பரவிடும். அப்படி இருந்து பல நடிகர்கள் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் சினிமா ஃபீல்டில் எல்லா சினிமா ஃபீல்ட்லையும் இருக்கிறதுனால வந்து செய்யும். அதெல்லாம் பற்றி எழுதுகிறப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நடிகர்கள்லாம் பயந்து போய் ஐயோ என்னடா அது ஊருக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு வந்து லைட்டாக காசு கொடுத்து வந்து கவனிக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஆளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே மஞ்சள் பத்திரிகை நடத்துறது நல்லா தான் இருக்குது, இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட்டை வந்து தொடர்ந்து பண்ணலாம், காசு நல்லா தேருது, எல்லாருமே நம்ம பார்த்து பயப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மமதை ஏறி என்ன பண்ணுறாரு, இவருக்கு அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு பேரில் இருந்ததுனால இவர் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாருமே பிளாக்மெயில் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி தான் வந்து அங்கே தொட்டு இங்கே தொட்டு டாப் ஸ்டார்ஸான எம்கே தியாகராஜ் பாகவதர் மட்டும் இல்லாமல் என்எஸ்கே பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. இது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் அப்போது வந்து இமேஜ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, இன்றைக்கெல்லாம் பேட் பாய் இமேஜ் அதை வச்சு நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா பேட் பாய்டா அவருக்கு வந்து இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் டக்குன்னு வந்து சில பேர்லாம் அதை வந்து ஒரு அசிங்கமாக பார்த்துருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தப்பை வந்து பண்ணிடுறாங்க. தாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கவே முடியாத ஸ்டார்ஸ் அப்படிங்கிற, ஏன்னா அந்த காலகட்டத்தில் தியாகராஜ பாகவதர் வந்து கண்ணை அடித்தார் ஸ்க்ரீனில் அப்படின்னா வந்து பெண்கள்லாம் வந்து நம்ம மைக்கேல் ஜாக்சனை பார்த்து கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இப்படி தேட்டரில் கத்துற அளவுக்கு அவர் பார்த்தாலே மோர் தென் லைஃப் இமேஜாக அவர் வந்து கடவுள் மாதிரி பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஹீரோ பாடுறாரு படத்தில் பாடிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குரல் வளமும் சூப்பராக இருக்குது, அவர் ஹேர் ஸ்டைல் எல்லாமே செம்மையாக இருக்குது அந்த காலகட்டத்தில் அப்படின்னால அவர் நிஜமாக ஒரு கடவுள் மாதிரி பார்த்தாங்க. அவர் மேலே இப்பேற்பட்ட ஒரு பழி வருதா அப்படின்னா அவரால் ஏற்றுக்க முடியல. அவரும் என்எஸ்கேயும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பை வந்து பண்ணிடுறாங்க. அது என்னென்னா, இந்த லக்ஷ்மிகாந்தனை வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டு வந்து மிரட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதை கேட்டு வந்து அந்த லக்ஷ்மிகாந்தன் போயிட்டு போலீஸில் போய் புகார் அளித்து என்னுடைய சாவுக்கு காரணம் வந்து இவங்க 2 பேர் தான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது இன்னொருத்தர் இருக்கார், 3 பேரோட பேர் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு பேசி பார்த்துருக்காங்க. இவர் வந்து காசு கேட்டது, என்ன நீயே என்கிட்ட காசு கேட்குற அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கும் போல். அப்போ அவங்க எடுத்த தவறான முடிவு. அதுக்கப்புறம் இவங்க போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இவங்க மேலே தான் நீங்கள் வந்து பழி சுமத்தணும், நான் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ ஒரு மூத்தர சந்தில் கூப்பிட்டு போயிட்டு நல்லா கத்தியை வச்சு குத்தி இந்த லக்ஷ்மிகாந்தனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதாவது இறந்து போயிடுது, அடியாட்கள் வந்து அவர் கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இது லக்ஷ்மிகாந்தன் கொடுத்த அந்த புகாரின் பேரில் இன்னொரு தகவல் என்ன சொல்கிறேன்னா, இந்த போலீஸ்காரன் போயிட்டு வந்து இந்த ஆக்டர்ஸ் கிட்டலாம் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுங்க, நான் அந்த கேஸை வேறு மாதிரி முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னோடனே, அப்போ இந்த 2 ஆக்டர்ஸும் இந்த 10,000 ரூபா கொடுத்தா ஒருவேளை நம்ம தான் இந்த கொலையை பண்ண சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆயிருமான்னு சொல்லிட்டு முடியலன்னு சொன்னதாகவும் அந்த கடுப்பில் போய்ட்டு அந்த போலீஸ்காரன் இந்த கேஸை இன்னும் பெரிதாக்கி இவங்க 2 பேரையும் பார்த்திங்கன்னா வந்து 2 வருட காலம் சிறைக்கு தள்ளிடுறாங்க. இவங்க 2 பேரில் கூட வந்து இன்னொருத்தர் அவர் சம் நாயுடுன்னு வரும், அவரையும் கூட சேர்த்து வந்து உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த 3வது நபருக்கு சீக்கிரமாக பெயில் கிடச்சிடுது. பட் இவங்க 2 பேருமே வந்து அந்த சிறை வாசத்தை அவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு திருப்பியும் வெளில வராங்க. இவங்க சிறைவாசத்தை அனுபவிச்சுட்டு வெளில வரும்போது பேரலி பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கும் போதே நம்ம பாகவதரோட படம் வந்து செம்ம சில்வர் ஜூப்ளி ஓடிட்டுருக்கு. 3 தீபாவளியை பார்த்த படங்கள்லாம் கூட வந்து ஓடிட்டுருக்கு. அந்தளவுக்கு வந்து அவர் இல்லை அப்படிங்கிறத ஆப்சன்ஸ்னாலையா சிறைக்கு போயிட்டாருன்றதுனால இன்னும் ஃபேமஸாக இந்த படங்கள் ஓடிச்சான்னு தெரில. சிறையில் இருந்துக்கிட்டே வந்து சூப்பர் ஸ்டாராக வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரே ஆள் அவராக தான் இருப்பார். பட் இவங்க 2 பேரும் வெளில வந்தோடனே என்எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ரோல்ஸ்லாம் பண்ணி சில பிஸ்னஸ்லாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எழுதுறாரு. பட்டு தியாகராஜ பாகவதருக்கு காசு இல்லாமலாம் இல்லை, அப்பயும் அவர் வந்து உயர்ந்த பங்களா, அதுக்கப்புறம் வந்து நிறைய காரு, செல்வ செழிப்போடு தான் இருக்கார், நிலம் எல்லாமே வச்சுருக்காரு. பட் இவர் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் ஜெயிலில் இருக்கிறப்போ வந்து நிறையா ப்ரொடியூசர்ஸ் இவர்கிட்ட கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கேட்கறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேவலமாக இவர் பேசியிருக்காங்க. ஆனால் இவர் ஜெயிலில் விட்டு வெளில வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹை சூப்பர் ஓடுற குதிரை திருப்பி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவர் மேலே பந்தயம் கட்டலாம் திருப்பியும் புது படத்துக்குலாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி கூப்பிட்டே இருந்திருக்காங்க. இவர் வந்து செம்ம திமிரில் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்.
ஸோ அதற்கப்புறம் வந்து அவரே வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அது சரியாக போகல, இந்த மாதிரிலாம் நடந்தோன்னே வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அவருக்கு குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாயிட்டதாக சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சர்க்கரை நோய்க்கு தவறான சிகிச்சை ஒருத்தர் மூலியமாக கஷாயத்தை கொடுத்து சரியான மருத்துவம் எடுத்துக்காமல் கடைசியில் சர்க்கரை நோயின் விளைவுனால வந்து அவர் இறந்து போயிட்டார். பின்னால் என்எஸ்கேவும் கொஞ்ச நாள் நிறைய படங்கள்லாம் நடிச்சுட்டு இறந்து போயிட்டார். ஸோ இது வந்து 2 சூப்பர் ஸ்டார்ஸோட கதை. இதில் சம்மந்தப்பட்டவன் தான் இந்த லக்ஷ்மிகாந்தன். அந்த கொலை வழக்கை பற்றி தான் இந்த படம் இருக்கும்போது அதில் ஐயா என்ன ரோல் பண்ண போகிறாரு, லக்ஷ்மிகாந்தன் ரோலே பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற துறைகள்லேருந்து சினிமா துறைக்கு வந்தாங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்களை யாருமே டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அப்போ தான் படம் வரும், அப்போ தான் அவங்க நடிப்பை பார்க்க முடியும், அப்போ தான் நம்ம ரிவ்யூ பண்ண முடியும். புரிஞ்சுக்கோங்க கைஸ். மிக்க நன்றி.